Hi guys, welcome to CG Tech. It's me Kane here. And நம்ம இந்த வீடியோவில் ஈவியோட ஃபுல் பொட்டன்ஷியல் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இது வரைக்கும் பிளெண்டரில் எக்கச்சக்கமான தடவை சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஈவி யூஸ் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ரெண்டரை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஈவன் நிறையா பேர் ஈவியை அவங்களோட ப்ரொடக்ஷன் ரெண்டர் இன்ஜினாக இன்னமும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஈவியோட ரியல் டைம் ரிசல்ட்ஸ் அது வேறு லெவலில் இருக்கும். அதை நீங்கள் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணினீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீப்பாக போடுறேன். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளெண்டரோட அடுத்த வெர்ஷனில் ஈவி நெக்ஸ்ட் வரப்போது, அதில் நம்மளால் ரே ட்ரேசிங்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஒரு செம்ம அட்வான்டேஜ் தான். நீங்கள் இப்போ ஈவியில் ட்ரெயின் ஆனீங்க அப்படின்னா அந்த ரே ட்ரேசிங் மூலிமா ஈவியோட அட்வான்டேஜ் வேறு லெவலில் போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஈவியோட ஃபுல் பொட்டன்ஷியலை நீங்கள் யூஸ் பண்ணி கற்றுக்கங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோ கால் போயிடலாம். இப்போ நீங்கள் இந்த சீன் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஒரு ஈவி ரெண்டர் அண்ட் இது வந்து ஒரு ரியல் டைம் ரெண்டர். இந்த சீனில் என்னோடய கேமரா மூவ் பண்ண முடியும் அண்ட் ரன் பண்ண முடியும், ஸோ ரொட்டேட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஈவன் இந்த தரையோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஈவி ரியல் டைம் ரெண்டரிங். அண்ட் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஹெச்டிஆரை வெளியே செட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஹெச்டிஆர் மூலிமா தான் எனக்கு லைட் சோர்ஸ் வருது, அது மூலிமா தான் இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டான ரெண்டர் செட்டிங்ஸ் தான் ஈவியில். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஈவியோட செட்டிங்ஸில் ஆம்பியன்ட் அகல்ஷன் ஆன் பண்ணியிருக்கேன், அண்ட் ப்ளூம் ஆன் பண்ணியிருக்கேன், அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ், அது மட்டும் மோஷன் பிளர், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் ஆன் பண்ணியிருக்கேன். இது ஆன் பண்ணாலே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் என்னால் ஈவியில் பார்க்க முடியுது. ஸோ இந்த சேம் ஹாலை நான் இப்போ ஈவியில் ஆப்டிமைஸ் பண்ண ரிசல்ட்ஸை காமிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதுதான் என்னோட சீன் ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டது யூவியில். ஸோ இதுக்கும் நம்மளோட டிஃபால்ட் ஈவி செட்டிங்ஸ்க்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா இப்போது இந்த ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட ஈவியில் நம்ம இந்த சீலிங்கை பார்த்தோம் அப்படின்னா, சீலிங்கில் லைட் டேட்டா எல்லாமே பேக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளோர் இருக்குது இல்லையா, ஃப்ளோர்லேயும் லைட் டேட்டா அண்டு ஆம்பியன்ட் அகல்ஷன் இது எல்லாமே பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தான் ஒரு நல்ல ஆப்டிமைஸ்டு ஈவி ரெண்டராக இருக்கும். இப்போ இதுவே நம்மளோட டிஃபால்ட் ஈவி ரெண்டரில் நம்ம பார்க்கலாம். இதுவே நம்ம டிஃபால்ட் ஈவி ரெண்டரில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஈவி ரெண்டர் நல்லா ஸ்பீடாக இருக்குது. பட் இது தரையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் லைட், ஆரஞ்சு கலர் லைட் இதெல்லாம் வருது. இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஹெச்டிஆரோட ரிஃப்ளெக்ஷன்ஸ். அண்ட் நம்ம ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பில்டிங்குள்ளே ஹெச்டிஆரை ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதாவது இந்த பில்டிங் ஆப்போசிட்டில் டேரெக்டாக ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இந்த பில்டிங்கில், அதாவது இந்த ஃப்ளோருக்குள்ளே வரும். பட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்குமே இல்லை. இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதோ இந்த ஹெச்டிஆரில் இந்த இடத்துலேருந்து வருது. ஸோ இந்த இடத்துலேருந்து வர ரிஃப்ளெக்ஷன்ஸ் இந்த பில்டிங்குள்ளே அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சது அப்படின்னா அது ஒரு ரியலிஸ்டிக்கான ரிசல்ட்டாக இருக்காது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஆரை எல்லா இடத்துலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த பில்லர் இருக்கு இல்லையா, இந்த பில்லருக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்டிஆரோட லைட் நம்மளால் பார்க்க முடியும். பட் ரியல் லைஃப்பில் இப்படி நடக்காது. அண்ட் இந்த மாதிரி இருந்தாலே அது கொஞ்சம் ஆடான லுக் நம்மளுக்கு கொடுக்கும். பட் ஓரளவுக்கு இது ஈவி ரியல் டைம் அப்படிங்கிறதால நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இதை நம்மளால் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்கள், இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தெரியுதா அந்த ஹெச்டிஆர் எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த வால்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்குது. இந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த வாலில் வரும். அண்ட் இந்த வாலோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த கண்ணாடி மேலே விழும். அண்ட் இதை இன்னும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இந்த பில்லர் இருக்கு இல்லையா, இந்த பில்லரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. பட் இந்த பில்லரில் நம்மளுக்கு இந்த வாலோட ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு பர்ஃபெக்டான ரிஃப்ளெக்ஷன்ஸ். பட் இப்போ அப்படி இல்லை இல்லையா, இப்போ ஹெச்டிஆரை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு இந்த பில்லரும். அண்ட் இதே நான் வெளியே வந்தேன் அப்படின்னா, வெளியே இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அண்ட் நான் இந்த ஸ்டீலுக்கு பின்னாடி போனாலும் இங்கேயும் என்னால் ஹெச்டிஆரோட ரிஃப்ளெக்ஷன்ஸை பார்க்க முடியுது. பட் அப்படி நடக்கக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனை நம்ம ரியல் டைம் ஈவியில் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆடாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தரையிலும் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அண்டு சீலிங்கை பார்த்தீங்க அப்படின்னா, சீலிங் ஹெச்டிஆரோட கலரை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு ஆரஞ்சு அண்ட் எல்லோ டிண்ட் வந்து நம்மளுக்கு சீலிங்கில் கிடைக்குது. ஸோ இதுவும் அக்யூரேட் கிடையாது, இதுவும் இன்அக்யூரேட் தான். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செவரில் எல்லா லைட்டுமே பர்ஃபெக்டாக அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குது. அண்ட் இதுலேயும் ஹெச்டிஆரை இருக்குது. நான் வெளியே வந்து காமிக்கிறேன். ஸோ இதுலேயும் அதே ஹெச்டிஆரை தான் இருக்குது. பட் இந்த ஹெச்டிஆரை கீழே இருக்கிற இந்த தரையில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற வால்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அண்டு இந்த தூண் சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த பில்லரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆரை ரிஃப்ளெக்ட் ஆகலை. அண்ட் அதே மாதிரி வெளியே இருக்க அவுட்டர் ஸ்பேஸ் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல லைட் நல்லாவே பேக் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடத்துல இருக்க இந்த பீம்லலாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற தரை தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுவே நம்ம ஈவியோட டிஃபால்ட் செட்டிங்ஸில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீமில் கீழே இருக்கிற தரை ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இதுதான் நான் சொன்னேன்,
இந்த மாதிரி நம்ம ஈவி ஆப்டிமைஸ்டாக யூஸ் பண்ணும்போது ஈவியோட ரிசல்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour தான் ஆகும். பட் இது சைக்கிள்ஸுக்கு எவ்வளோ பரவாயில்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு ஈவி ரெண்டர் காமிச்சேன் இல்லையா, டிஃபால்ட் ஈவி ரெண்டர், அது கூட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பீம்லையும் இந்த தரையோட கலர்ஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ரியல் வேர்ல்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் இருக்கு இல்லையா, இந்த பில்லரில் பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் வால் ரிஃப்ளெக்ட் ஆகுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுவே நான் என்னோட ஆப்டிமைஸ் பண்ணப்படாத இந்த ஈவி ரெண்டர் இன்ஜினில் அதே தூணுக்கு போகிறேன், அதாவது அதே பில்லருக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆரோட அந்த ஆரஞ்சு லைட் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கும் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் எப்பயுமே ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட ஈவி ரெண்டர் இன்ஜினை யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்லரில் பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் கலர் வாலும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே சமயத்தில் இந்த சைடில் இங்கே க்ரீன் கலர் பாக்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் லைட் டேட்டாலாம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த சீன் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட ஈவி சீனில் நான் என்னோட டிஃபால்ட் லைட்லாம் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இதான் என்னோட டிஃபால்ட் லைட். ஸோ என்னோடய லைட்டை ஆஃப் பண்ணியும் என்னால் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஆல்பிடோ மேப் இருக்குது. அண்டு ஷேடோஸ்லாம் நல்லாவே பேக் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு லைட்டுமே இல்லை இப்போதைக்கு. ஸோ அந்த வானம் அண்டு க்ளவுட்ஸ் எல்லாமே ஃபேக் தான். அதுலேருந்து ஒரு லைட்டுமே எமிட் ஆகாது. ஸோ லைட்டே இல்லாத இடத்துல நம்ம பேக் பண்ணதால் லைட் டேட்டா ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பர்ஃபெக்டான பேக் நம்ம பண்ணணும். இப்போ நான் இது மேலே லைட் ஆட் பண்ணால் எனக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் இந்த ஈவி ஆப்டிமைஸ் பண்ணப்பட்ட ரெண்டர் இன்ஜினில் கிடைக்கும். ஸோ இதுவே நான் இப்போ என்னோடய டிஃபால்ட் ஈவி ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இதில் என்னோடய லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறேன். என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணோன்னா சீன் ஃபுல்லாக டல் ஆகிடும். இந்த ஹெச்டிஆரை மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். பட் அந்த சீனில் அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஹெச்டிஆரை எந்த அளவுக்கு பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உண்மையான ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிடையாது. இப்படி இருக்காது. இதனால தான் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக எப்படி நான் ஆப்டிமைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஸோ எல்லாத்தையுமே ஆன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் என்னோடய சீன் வந்து இப்படி தான் இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா நான் இதில் எக்கச்சக்கமான ரிஃப்ளெக்ஷன்ஸ் ப்ரோப் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இர்ரேடியன்ஸ் வால்யூமை பேக் பண்ணியிருக்கேன். இர்ரேடியன்ஸ் லைட்டை வந்து பேக் பண்ணியிருக்கேன். அண்டு ஃபஸ்ட்டு நான் எப்படி இந்த லைட்டை பேக் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் கியூப் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிஃப்ளெக்ஷன்ஸ் கியூப் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரெண்டர் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த செட்டிங் எங்கே இருக்கும், எங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கியூப் ஆன் பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இர்ரேடியன்ஸ் வால்யூமை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாகவே பிளெண்டரில் ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா லைட் ப்ரோப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் தான் இந்த ரெண்டுமே இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் கியூப் மேப் அண்டு இர்ரேடியன்ஸ் வால்யூம். ஸோ இந்த ரெண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் மேப் அண்டு லைட் மேப்பை பேக் பண்ண முடியும். இது அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் இப்போ தான் ரிசல்ட்டை பார்த்தீங்க. இந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் ஜஸ்ட் ஈவியில் கிடைக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு வேறு லெவல் அட்வான்டேஜ் தான் சொல்லி ஆகணும் ஈவியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டே போதும், இதை யூஸ் பண்ணி நம்மளோட சீனை ஜஸ்ட் சீக்கிரமாக நம்ம ரெண்டர் எடுத்துட முடியும். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட் நான் இர்ரேடியன்ஸ் வால்யூமை கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இர்ரேடியன்ஸ் வால்யூம் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஷிஃப்டே கொடுத்து லைட் ப்ரோபில் இர்ரேடியன்ஸ் வால்யூம் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் இர்ரேடியன்ஸ் வால்யூம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கியூப் மாதிரி தான் இருக்கும், உள்ளே எக்கச்சக்கமான சின்ன சின்ன டாட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட லைட் டேட்டாவை ஹோல்டு பண்ணி வைக்க போகுது. அண்ட் இதை உங்களோட ஆப்ஜெக்ட்டை சுற்றி ப்ளேஸ் பண்ணணும். நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட அந்த மெயின் ரூம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி மட்டும் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களோட ஆப்ஜெக்ட்டை சுற்றி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈவியோட ரெண்டர் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஈவியோட ரெண்டர் செட்டிங்ஸில் ஜஸ்ட் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்டைரக்ட் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்டைரக்ட் லைட்டிங் ஓப்பன் பண்ணி நீங்கள் பேக் இன்டைரக்ட் லைட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக பேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்டு இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் இன்டைரக்ட் வால்யூம், அதாவது இதுதான் நம்மளோட லைட்டிங்கோட டேட்டாவை ஹோல்டு பண்ணி வைக்க போகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கியூப் மேப். அண்ட் இந்த ரிஃப்ளெக்ஷன் கியூப் மேப் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் கியூப் மேப் உங்கள் ஆப்ஜெக்ட்டை சுற்றி இருக்கிற ரிஃப்ளெக்ஷன்ஸை கால்குலேட் பண்ண போகுது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நீங்கள் உள்ள சின்ன சின்ன பால்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப பெரிய பெரிய பால்ஸ் தான். இந்த பால்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துல இருக்க ரிஃப்ளெக்ஷனை கால்குலேட் பண்ணி வைக்கும். அண்ட் கால்குலேட் பண்ணது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை கொடுக்கும். அண்ட் இதை நான் டீப்பாக இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது வந்து ஜஸ்ட் ஈவியோட பவரை காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரிஃப்ளெக்ஷன் கியூப் மேப். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட டாப் வியூவில் போய்ட்டு காமிக்கிறேன். ஸோ எத்தனை ரிஃப்ளெக்ஷன் கியூப் மேப் வச்சுருக்கேன்னு தெரியுதா? ஸோ இது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் கியூப் மேப் தான். நான் ரிஃப்ளெக்ஷன் கியூப் மேப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கேன். அதாவது எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வேணுமோ அந்தந்த இடத்துலலாம் எனக்கு ரிஃப்ளெக்ஷன் கியூப் மேப்பை நான் செட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி தான். அண்ட் ரிஃப்ளெக்ஷன் கியூப் மேப்பை நீங்கள் ஒரு தடவை செட் பண்ணாலே போதும், ரிஃப்ளெக்ஷன் கியூப் மேப் ரொம்ப சீக்கிரமாக பேக் ஆகிடும். பட் இந்த இர்ரேடியன்ஸ் வால்யூம் இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப லேட் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. அண்ட் இந்த இர்ரேடியன்ஸ் வால்யூமில் எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் இருக்குது. லைக் எத்தனை பவுன்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஸ் யூஷுவல் 16 பவுன்சஸ் வைப்பேன். 16 வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 32, 64 கூட போகலாம். எல்லாமே வேறு லெவல் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் அது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் 16 வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம 16 கூட சேர்த்து இந்த ரியல் டைம் லைட்டை யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அண்ட் அது எல்லாமே ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் முக்கியமான விஷயம், உங்கள் சீனில் எக்கச்சக்கமான லைட் இருக்கணும். அப்படி லைட் இருந்தால் தான் அந்த லைட்டோட டேட்டா பர்ஃபெக்டாக சேவ் ஆகும். என்னோட சீனில் மொத்தம் எத்தனை லைட் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 126 லைட் இருக்குது. அண்ட் பிளெண்டரோட மேக்ஸிமம் லைட் கெப்பாசிட்டி 128. அண்ட் நான் இதில் கிட்டத்தட்ட 126 லைட் 122 லைட் போட்டிருக்கேன். அண்ட் வெளியே 4 லைட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நான் மொத்தமாக 128 லைட் போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் பிளெண்டரோட பொட்டன்ஷியலை நான் ரீச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான லைட் வச்சதால தான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான இர்ரேடியன்ஸ் வால்யூம், அதாவது இர்ரேடியன்ஸ் லைட்டிங் டேட்டா வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் நம்மளுக்கு லைட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் சீனில் எந்த அளவுக்கு லைட் அதிகமாக இருக்கும், அந்த லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அந்தளவுக்கு நம்மளால் ஈஸியாக இந்த டேட்டாவெலாம் எடுக்க முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ரெண்டர் இன்ஜின், அதாவது பிளெண்டரோட ஆப்டிமைஸ் பண்ணப்படாத ரெண்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லாக டார்க் இருக்கும். இந்த இடத்துல சுத்தமாக லைட்டே இருக்காது. அண்ட் ஈவியில் அந்த இடத்துல லைட் இருக்குது. நம்ம ஈவியோட லைட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இந்த இடத்துல லைட் வைக்கலாம். பட் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ரொம்ப ஓவர் எக்ஸ்போசர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பேக் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க லைட் பேக் ஆனதில் ரொம்ப பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதனால தான் நான் எல்லாத்தையுமே ஈவியை ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஈவன் சம்டைம்ஸ் சைக்கிள்ஸ் கூட நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு சைக்கிள்ஸில் கிடைக்கிற ரிசல்ட்ஸ் இந்த பேக்கிங் மூலிமா அப்படியே ஈவியில் கிடச்சிரும். அண்ட் ஈவன் இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கூட கண்ணாடியில் பின்னாடி இருக்கிற செவரோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியுதா, அந்த ப்ரௌன் கலர் செவரு இருக்கு இல்லையா, அதாவது பின்னாடி. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இந்த கண்ணாடியில் தெரியுது. பட் இதுவே நம்ம டிஃபால்ட்டான இந்த ஆப்டிமைஸ் பண்ணப்படாத ஈவி ரெண்டர் இன்ஜினில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணாடியில், ஓகே வெயிட் பண்ணுங்கள், லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கண்ணாடியில் ஹெச்டிஆரோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் மட்டும்தான் தெரியும், அதாவது ஹெச்டிஆரோட க்ளவுட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. பட் பின்னாடி இருக்கிற அந்த செவரோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இங்கே தெரியாது. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அது ஹெச்டிஆர் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, பட் இந்த செவரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியல. இந்த ரிஃப்ளெக்ஷன் டேட்டாலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்டைரக்ட் லைட்டிங்கில் வந்து பேக் பண்ணணும். பட் இந்த மாதிரி இன்டைரக்ட் லைட்டிங்கில் வந்து பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 முக்கியமான விஷயம் தேவை. ஒன்று இந்த இர்ரேடியன்ஸ் வால்யூம் அப்படிங்கிற இந்த கியூப், அண்ட் அடுத்தது கியூப் மேப். ஸோ இந்த இர்ரேடியன்ஸ் வால்யூமை செட் பண்ணுறது ஈஸி தான். ஜஸ்ட் அது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சுட்டு இந்த இர்ரேடியன்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், இந்த வால்யூம் செட்டிங்ஸ். அந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டாட் உள்ளே வேணும், அதாவது எந்த அளவுக்கு லைட்டோட பேக் குவாலிட்டி வேணும், எந்த அளவுக்கு கிட்ட லைட்டு பேக் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இது. ஸோ இதை நான் 10 கிட்ட இன்க்ரீஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், உள்ளே இருக்க டாட் அதிகமாகிடும். அண்ட் இதுவும் ரெண்டர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் சைக்கிள்ஸ் அளவுக்கு டைம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக ரெண்டர் ஆகிடும். இந்த மாதிரி டாட் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா லைட்டோட டேட்டா ரொம்ப அக்யூரேட்டாக கேப்சர் ஆகும். அண்ட் நான் இதில் டிஃபால்ட்டாக எவ்வளோ வேல்யூ வைப்பேன் அப்படின்னா 10:10 வைப்பேன். ஏன்னா அதுவே எனக்கு போதுமானது இந்த ரூமுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 10:10 ஏன்னா அதுவே இந்த ரூமுக்கு போதும். ஸோ ஒரு டாட்டுக்கு பக்கத்துலேயும் லைட்டோட டேட்டா பர்ஃபெக்டாக கேப்சர் ஆகும். அண்ட் நீங்களும் இதே செட்டிங்ஸ் வைக்கலாம். அண்ட் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கியூப் மேப்போட செட்டிங்ஸ். அண்டு கியூப் மேப்பில் நம்ம பேசிக்கலாக கியூப் மேப் வைக்கிறதுக்குன்னு சொல்லி சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் கியூப் மேப் வைக்கிறீங்க இல்லையா, கியூப் மேப் ஒன்றோட ஒன்று ஃபுல்லாக ஓவர்லேப் ஆகக்கூடாது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூப் மேப் கூட ஃபுல்லாக ஓவர்லேப் ஆகலை, ஜஸ்ட் அதோட பார்டர்ஸ் மட்டும் தான் டச் ஆகியிருக்கு. அதே மாதிரி தான் ஒரு கியூப் மேப் இருக்கணும். பக்கத்தில் 2 கியூப் மேப் இருந்தாலும் நம்மளுக்கு பேக்கிங் இஷ்யூ வரும். அண்ட் நான் அடுத்து போகிற வீடியோவில் கம்ப்ளீட்டாக இந்த சீனை நான் மறுபடியும் உங்களுக்கு பேக் பண்ணி காமிக்கிறேன், இல்லை வேறு சீன் கூட பேக் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி பிளெண்டர் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு சிஜி டெக். பீஸ்.